சென்னை போனாலே நானும் என்னோட அக்காவும் ஸ்கூட்டியில் ஹெல்மெட்டை போட்டு கிளம்பிடுவோம். என்னதான் சென்னைனாலே பொல்யூஷன் டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே நிறையவே இடங்கள் உண்டு. ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஆனால் சென்னையில் திரும்ப இடம்லாம் அப்படி தான் இருந்தது. இதோட அங்கே இங்கே நிறைய இடத்துல கேஎஃப்சி, டாமினோஸ், பீஸா ஹட்னு எல்லாமே திங்கிற ஷாப்பாக தான் இருந்தது. நாங்கள் சென்னை போகிறதே திங்கிறதுக்காக தான். அதுவும் ஹெல்த்தியாலாம் கிடையாது, ஃபுல்லாக அன்ஹெல்த்தியாக தான். லைக் சீஸ் பர்ஸ்ட், பீஸா, பர்கர், சாண்ட்விச், ஜூஸ், வாஃபிள்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் நைட் மூவி போகிறது, அப்படி இப்படின்னு நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்னதான் நான் மல்டிபிள் டைம்ஸ் சென்னை போயிருந்தாலும் சென்னை சவுகாப்பேட்டுக்கு போனதே கிடையாது. பட் இந்த வாட்டி நாங்கள் போயிருந்தோம். அதுவும் முக்கியமாக சேட் ஐட்டம் சாப்பிட்றதுக்காக. சேட்லேயே டைப்பாக ரகரகமாக டிஃப்ரெண்ட்டாக எக்கச்சக்கமான சேட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் நிறைய ட்ரை பண்ணோம். அதுக்கு எனக்கு பேரே தெரில. ஸோ இதுக்கு எனக்கு நேம் தெரில. கர்ட் எல்லாம் ஊற்றினாங்க. ஸோ பானிபூரி என்னோடய ஃபேவரட்டாகவே மாறிட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு பானிபூரியே பிடிக்காது, இப்போ ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அப்புறம் ரசமலாய், இது அதுன்னு நிறையவே சாப்பிட்டோம். அதில் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரெயின் ட்ராவல், டி நகர் ஷாப்பிங், அங்கே கிடைக்கிற ஸ்பெஷல் ஐஸ்கிரீம், அதோட டிராஃபிக் சிக்னல் விடுற ஹாட்னு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்.